Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகையில் விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து கேரட் கொள்முதல் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நஞ்சநாடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்த நிலையில் வெள்ள நீர் சூழ்ந்து கேரட்டை அறுவடை செய்ய முடியாமல் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மார்க்கெட்டில் குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அரசு ஆதிதிராவிட மகளிர் விடுதியின் மேற்கூரை பலத்த காற்றில் பறந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் மீது விழுந்தது. இதனால் கார் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வசிப்போர் வாகனங்களில் விழுந்த மேற்கூரையை அகற்றி சாலையோரம் வைத்தனர். சனாதன தர்மத்தை எல்லாம் வீராப்பாக விமர்சிக்கும் திராவிட மாடல் அரசு ஆதி திராவிடர் மகளிர் விடுதிக்கு அமைத்துக் கொடுத்த கட்டிடத்தின் தரத்தில் கோட்டை விட்டிருப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் சித்தாமூர் வழியாக சூனாம்பேடு வரை செல்லும் அரசு பேருந்து பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் கீழே இறங்கி தள்ளு தள்ளு என கூவியபடி தள்ளி ஸ்டார்ட் செய்த பிறகு பேருந்தில் ஏறினர். ஸ்டாலின் மாடல் அரசு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு ஓட்டை உடைசல் பேருந்துகளை சரியாக ஆய்வு செய்து நல்ல நிலையில் இயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலரின் வலியுறுத்தலாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மின்கசிவால் பொருட்களை இழந்து தவித்த பெண்ணிற்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் உதவி செய்துள்ளார். இருக்கன்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த மேகலா என்பவர் கணவனை இழந்த நிலையில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் மின்கசிவு காரணமாக வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதமாகின. இத்தகவலை அறிந்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் மேகலாவின் குடும்பத்திற்கு பொருட்கள் மற்றும் பணம் வழங்கி உதவி செய்தார். இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தார் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மண்மலை பகுதியில் இருந்து கோலந்தாங்கல் வரை செல்லும் சுமார் 2 கிலோமீட்டர் தார் சாலையானது முழுவதுமாக பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதனால் அவ்வழியே செல்ல முடியாமல் பலதரப்பட்ட மக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர்.